ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான நல்ல முறுமுறுன்னு சுவையான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ரேஷன் கடையில் வாங்கின துவரம் பருப்பை வேஸ்ட் பண்ணாமல் நல்லா டேஸ்டியாக நல்ல முறுமுறுன்னு சூப்பரான வடை ரெசிபியாக இருக்குங்க. இந்த வடை பண்ணுறதுக்கு அரிசி மாவுலாம் சேர்க்கவே தேவையில்லைங்க. துளி கூட எண்ணெய் குடிக்கவே குடிக்காது. மலைக்கு செஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா சுட சுட முறுமுறுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன பொருளாக சேர்த்துக்குன்னு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டேஸ்டியான வடை பண்ணுறதுக்கு ரேஷன் கடையில் வாங்கின துவரம் பருப்பு 2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. இந்த துவரம் பருப்பில் கொஞ்சம் டஸ்ட்லாம் இருக்கும். நல்லா சுத்தமாக புடச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க. 2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்தால் போதும். 2-3 தடவைலாம் கழுவி தேவையில்லைங்க. ஒரு தடவை மட்டும் அந்த பருப்பை நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்குங்க. அப்போ தான் அந்த பருப்பில் லேசாக ஸ்மெல் இருக்கும் பாருங்க, அதில் துளி கூட இருக்கவே இருக்காது. இப்போ தண்ணியை அந்த அழுக்கு தண்ணியை செடிகளுக்கு ஊற்றிடுங்க. திரும்ப நல்ல தண்ணி ஊற்றிட்டு இந்த துவரம் பருப்பை ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஊற வச்சா போதும். அதுக்கு மேலே ஊற வச்சோம்னா அந்த பருப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புளிப்பு சுவை ஏறிக்கும். புளிச்சு போன மாவில் இந்த பருப்பு வடை செய்யும்போது சாப்பிட நல்லாவே இருக்காதுங்க. ஒரு 2 வடை சாப்பிடும்போதே நெஞ்சை கரைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஊற வச்சாலே போதுங்க. அதுக்கு மேலே ஊற வைக்க வேணாம். இப்போ இந்த துவரம் பருப்பு நான் 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டேங்க. இந்த ஊற வச்சிருந்த துவரம் பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இந்த பருப்பு வடைக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இதுமாதிரி தனியாக ஊற வச்சிருந்தா துவரம் பருப்பை மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது நல்லா மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பை எடுத்து வச்சதுக்கப்புறம் மீதி இருக்க துவரம் பருப்பை தண்ணி எதுவுமே இல்லாமல் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக இஞ்சி 3 பல் அளவுக்கு பூண்டு தோல் உரிக்காமல் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த பருப்பு வடைக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துட்டு துளி கூட தண்ணி எதுவுமே சேர்க்காம அந்த துவரம் பருப்பு ஊறின ஈரப்பதத்திலே மாவு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்பவும் நைஸாக அரைக்காமல் அதிகமாக அந்த பருப்பு தெரிகிற மாதிரி அரைக்காமல் லேசான ஒரு நரநரப்பு தன்மையாக இந்த மாவை அரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் பருப்பு வடை சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அரைச்சி வச்ச மாவை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா பொடியாக நறுக்குன கருவேப்பிலை அப்புறம் கொத்தமல்லி தழைலாம் சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. வெங்காயம் நிறையா சேர்த்து சாப்பிட பிடிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த வெங்காயத்தோட அளவுகள் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் காய்கறிகள்லாம் சேர்க்குற மாதிரி தான் முட்டைக்கோஸ், கேரட் துருவிட்டு சேர்க்கலாம். அப்படி முருங்கைக்கீரை இருந்தால் அதுவும் சேர்க்கலாங்க. நான் முட்டைக்கோஸ் ஒரு 1/2 முட்டைக்கோஸ் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 1/2 பவுல் அளவுக்கு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த பாருங்க துவரம் பருப்பு, அதையும் சேர்த்துட்டு இந்த மாவு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாவு பிசையும் போது கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே சேர்க்காம அந்த முட்டைக்கோஸில் இருக்க ஈரப்பதம், வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதத்திலே மாவு இது மாதிரி நொறுங்க பிசைஞ்சு எடுத்துக்குங்க. அப்போ தான் அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர், அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர்லாம் மாவோட மிக்ஸ் ஆகி அந்த பருப்பு வடை சாப்பிட்றதுக்கே நல்லா பிரமாதமாக இருக்குங்க. மாவு இதுமாரி நல்லா கலந்துட்டு இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டியாக போண்டா மாதிரி பக்கோடா மாதிரி போடலாம். அப்புறம் டீ கட்டெலாம் நல்லா பெரிய பெரிய போண்டா மாதிரி இருக்கும் பாருங்க, அது மாதிரி கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நல்லா டேஸ்டியாக பருப்பு வடை மாதிரி செய்ய போகிறோம். இதுமாரி கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இப்போ உள்ளங்கையில் இதுமாரி மாவு எடுத்து வச்சுட்டு வடை பக்குவத்துக்கு மாவு தட்டி எடுத்துக்கலாங்க. ரொம்ப மெலிசாக தட்டாமல் இந்த பருப்பு வடைக்கு நல்லா திக்காக தட்டி எடுத்துக்குங்க. மெலிசாக தட்டினோம்னா அந்த வடை வெந்ததுக்கப்புறம் சப்பட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு மாவு திக்காக வர மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பருப்பு வடையை சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணும்னா ஒரு சிலருக்கு அந்த எண்ணெய் சூடாக இருக்கனால டக்குன்னு அந்த பருப்பு வடை அப்புறம் இந்த உளுந்த வடைலாம் தட்டி போடுறது கொஞ்சம் பயமாக இருக்கும். அந்தமாரி டைமில் இதுமாரி ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு வடை பக்கத்தில் மாவு தட்டி வச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டில் எத்தனை வடை போட்டு முடிக்க முடியுமோ அத்தனை வடைக்கு மாவு தட்டி வச்சுக்கோங்க. இப்போ வடை பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடுபடுத்தி எடுத்துக்கலாங்க. அந்த மாவு பிசைகிற டைம்லேயே அந்த வடை பொரிக்கிறது தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மாவு போட்டு பார்க்கும்போது உடனே பார்த்திங்கன்னா அந்த மாவு மேலே அப்படியே சட்டுன்னு வெந்து வரும். அப்போ இந்த வடையை பிளேட்டில் நம்ம தட்டி வச்சோம் பாருங்கள், ஒவ்வொரு வடையாக போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. உடனே மிக்ஸ் பண்ணோம்னா பாதி பாதியாக உடஞ்சி போயிடும். அந்த வடையை வெந்து மேலே மிதந்து வரும். அதுக்கப்புறம் சிக்கூசியில் திருப்பிவிடுங்க. 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அடுப்பு ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அந்த வடை வெந்து வரும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சாதான் எல்லா வடையும் ஈவனாக வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் சீக்கிரமாக அந்த வெளியே தோல் எல்லாமே கலர் மாறிடும், உள்ளே மாவாகவே இருக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் இந்த வடையை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அந்த வெங்காயத்தோட கலர் பார்த்திங்கன்னா நல்லாவே கலர் மாறி வரும். அப்போ தான் அந்த வடை சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ அந்த பருப்பு வடை பார்த்திங்கன்னா நல்லா வெந்து இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள். அந்த வெங்காயத்தோட கலரும் பார்த்திங்கன்னா நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. இந்தமாதிரி நல்லா வெந்தது நம்ம எடுத்தோம்னா சூடு ஆறுனாலுமே பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குங்க.
ரேஷன் கடையில் வாங்கினா துவரம் பருப்பை வேஸ்ட் பண்ணாமல் மழைக்கு நல்லா சுட சுட செஞ்சு தந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வடை செஞ்சாலுமே உடனே வந்து காலியாகும். நம்ம ரேஷன் கடை துவரம் பருப்பு தான் செஞ்சோன்னு கண்டே பிடிக்க முடியாது. ஒரு சில பருப்பு வடையெல்லாம் நம்ம அரிசி மாவு இது மாதிரிலாம் வந்து சேர்ப்போம் எண்ணெய் இழுக்காமல் இருக்கிறதுக்காக. ஆனால் இந்த ரேஷன் கடை துவரம் பருப்பில் வச்சு நீங்கள் செய்கிற வடை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நம்ம அரிசி மாவுலாம் சேர்க்கவே தேவையில்லைங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே குடிக்காது. நல்லா டேஸ்டியாக நல்லா சூப்பராக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான பருப்பு வடை செஞ்சு கொடுங்க. அடிக்கடி வந்து செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு நல்லா சூப்பராக நல்லா மொறுன்னு இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் நல்லா டேஸ்டியான ரேஷன் கடையில் வாங்கின துவரம் பருப்பை பயன்படுத்தி நல்லா மொறுன்னு வடை ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.